அர்ஜுன் சம்பந்த் மலையில் மீடியாவை கூட்டு போய் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருங்க, இங்கே புதைச்சிருக்காங்க, இப்போ புதைச்சி மலை ஆக்கிரமிக்க முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு பேட்டி கொடுக்குறாரு. 100 வருடங்களுக்கு முன்பாக 1923ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மதுரை சார்பு நீதிமன்ற நீதிபதி ராம ஐயர், அரசு தரப்பு வழக்கறிஞர்கள், தர்கா தரப்பு வழக்கறிஞர்கள், கோயில் தரப்பு வழக்கறிஞர்கள் எல்லாரையும் அழைத்து கொண்டு, ஜிஆர் சாமிநாதன் மாதிரி தனியாக போல எல்லா வக்கீலையும் கூட்டு போகிறாரு. கூட்டி போய் அங்கே பார்த்து அங்கே என்னென்ன இருக்குன்னு எல்லாத்தையும் கணக்கெடுத்து 35 சாட்சிகளை விசாரித்து அதற்கு பிறகு தீர்ப்பு 25/8/1923 தீர்ப்பு சொல்கிறாரு. அந்த தீர்ப்பில் தர்கா, பள்ளிவாசல், நெல்லித்தோப்பு, அதில் உள்ள மண்டபம், தர்காவிலிருந்து மலை உச்சிக்கு போகக்கூடிய, நெல்லித்தோப்புலேருந்து தர்காவுக்கு போகக்கூடிய பாதை, இது எல்லாமே இஸ்லாமியர்களுக்கு சொந்தம், மீத பகுதி கோயிலுக்கு சொந்தம், வெளியில் உள்ள சன்னதி வீதி எல்லாம் அரசுக்கு சொந்தம்னு 25/8/1923 மிக தெளிவாக தீர்ப்பு சொன்னது யாரு? ராஜா ஐயர்ல ராம ஐயர் சொல்லிட்டார். ராம ஐயர் சொன்ன பிறகு 100 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ அவர் போகிற போது இடத்தெல்லாம் மார்க் பண்ணுறாரு. அங்கே 100 ஆண்டு பழமையான சமாதிகள் அங்கு இருந்தது என்பதை எல்லா தரப்பு வக்கீல வச்சு மார்க் பண்ணுறாரு. யாரும் அதை அப்ஜெக்ட் பண்ணல தீர்ப்பில். இப்போ 200 வருஷத்துக்கு முன்னாடி புதைக்கப்பட்ட இடங்களை இன்னைக்கு செய்கிற மாதிரி அர்ஜுன் சம்பத் பேசுகிறாரு. வதந்தியை, திட்டமிட்ட ஒரு அவதூறை, சமூக பதட்டத்தை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நேரடியாக அங்கே போய் மலையில் போய் அவர் பேசுகிறாரு. எந்த காவல்துறை நடவடிக்கை எடுக்கல, எந்த எஃப்ஐஆரும் போடலை. நம்ம இப்படி பொய் பேச முடியுமா? அவதூறு பேச முடியுமா? வதந்தியை பரப்ப முடியுமா? ஜியோகிராஃபிக் ப்ரொஃபைல் சேஞ்ச் ஆனால் அரசியல் சட்டம் இருக்காது. என்ன அர்த்தம்? இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் மக்கள் தொகை இந்த நாட்டிலே கூடிவிட்டால் எல்லாருக்கும் சிக்கல் வந்துடும். ஒரு நீதிபதியாக நான் இவ்வளவுதான் சொல்ல முடியும், நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். எப்படி? இப்போ தீர்ப்பில் சொன்னார் பாருங்க, தர்கா படி வழி தான் அந்த தூணுக்கு போனோம். 2-3 படியை நீங்கள் எடுத்துக்கிறத பற்றி ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த வழியாக போதானே உடைக்க முடியும். இப்போ தர்கா வழியாக போய் நீ கலவரம் பண்ணுன்னு ஒரு நீதிபதி தீர்ப்பில் சொன்னால் எப்படி சொல்ல முடியும்? இன்னொருத்தர் சொத்துக்குள்ளே பூர்வ சொல்லி கார்த்திகை தீபமா கலவர தீபமான்னு கேட்போமா, கேட்க மாட்டோமா? இப்போ நீதிபதிகள் அவர்கள் எல்லைக்குள் நிற்கணும். நீதித்துறை நீதித்துறையாக இருந்தால் அரசியல் சட்டத்தை பின்பற்றினால் நாம் யாரும் ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாது. அதே போல் அரசு நிர்வாகம் அப்படி இருந்தால் நம்ம யாரும் ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாது. நீதித்துறை சங்கித்துறையாக மாறினால், நீதிபதிகள் அப்படி வெளிப்படையாக தங்களை காட்டிக் கொண்டால் அதற்கான எதிர்வினை தமிழ் சமூகத்தில் இருந்தே தீரும். இந்த மதுரை மன்னனையும் கடவுளையும் கேள்வி கேட்டதாக சொல்லக்கூடிய மண். நாங்கள் எல்லோரையும் கேள்வி எழுப்போம், போராடுவோம். எத்தனை கச்சிராஜா, சாமிநாதன்கள், ஆர்.என். ரவி வந்தாலும் மதுரையை, திருப்பரங்குன்றத்தை ஒருபோதும் அயோத்தியாக மாற்ற முடியாது. உங்களின் சங் பரிவார அமைப்பின் கல்லறை மதுரையில் தான் கட்டப்படும். மதுரை மண்ணில் மதவெறிக்கு இடமில்லை. மக்கள் ஒற்றுமையை பாதுகாப்போம், வளர்ச்சி திட்டங்களை முன்னெடுப்போம் என்ற முழக்கங்களை முன்வைத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பிலே காலையிலிருந்து உண்ணாநிலை அறப்போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இதே இடத்தில்தான் கடந்த பிப்ரவரி 4ஆம் தேதி அன்று ராஜா திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவோம் என்று பேசினார். அதே இடத்தில் நீ ஒருபோதும் திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்ற முடியாது என்று சொல்லி நமது சிவப்பு சட்டை படை களமிறங்கி இப்போ பதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்பாக தோழர் திருமாவளவன் அவர்களும் இதே இடத்தில் பேசினார். தோழர்களே, நண்பர்களே, இன்னைக்கு காலையில் மாவட்ட ஆட்சியரிடம் ஒரு மனு கொடுத்தோம். நம்ம டைஃபி தோழர்களும் அரசுக்கு அந்த விஷயத்தை கொண்டு போயிருக்கிறாங்க. நம்ம நல்லமணி ஸ்கூலில் ஆர்எஸ்எஸ் சாகா பயிற்சி திருப்பாலை பகுதியில் கடந்த 3 நாட்களாக நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. டைஃபி தோழர்கள் நேரடியாக சென்று களத்திலே அதை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. விசிகா தோழர்கள் நேரடியாக சென்று அந்த இடத்தில் நின்று ஊடகங்களை அழைத்து பேட்டி கொடுத்துருக்குறாங்க. மத நல்லிணக்க கூட்டமைப்பின் சார்பிலே மாவட்ட ஆட்சியரிடம் பெட்டிஷன் கொடுத்துருக்குறோம். அங்கு பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு வாள் சண்டை, சிலம்ப சண்டை, சைலன்சர் வச்சு துப்பாக்கி சுடும் பயிற்சி, இப்படி பல்வேறு பயிற்சிகள் அங்கு நடத்தப்படுகிறது. 4 வருஷத்துக்கு முன்னாடி சோழவந்தான் விவேகானந்தா காலேஜில் இதே போல் பண்ணாங்க. நாமெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தோம். அது இன்னைக்கு மதுரையில் செய்து கொண்டு இருக்கிறார்கள் சங் பரிவார அமைப்பை சேர்ந்தவர்கள்.
நம்ம கேள்வி என்னன்னா, நீ வாள் எடுத்து சுத்துறதுக்கு சொல்லித்தார, துப்பாக்கியில சுடுறதுக்கு சொல்லித்தார, எதிரி யார்? யாரை வெட்டுறதுக்கு, யாரை கொலை பண்றதுக்கு, யாரை சுடுறதுக்கு நீ அதை செய்யற? யாருன்னு சொல்லணும்ல. நீ போருக்கு போறியா? யாரோட போற? பாகிஸ்தானோட சைனாவோட போருக்கு போறியா? மதுரையில் வந்து இவர்கள் இந்த ஆயுத பயிற்சியை எடுக்க வேண்டிய அவசியம் தேவை என்ன? அதான் அரசு உதவி பெறும் பள்ளியில், அரசு உதவி பெறும் பள்ளியில் கம்யூனிஸ்ட் தோழர்கள், நம்ம சும்மா ஒரு செந்தொண்டர்கள் ஏதாவது ஒரு பயிற்சி எடுத்தால் விட்டுருவாங்களா? அனுமதி கொடுப்பாங்களா? ஒரு இஸ்லாமிய அமைப்புக்கு விட்டுருவாங்களா? ஒரு தலித் அமைப்புக்கு விட்டுருவாங்களா? ஆனால் அவர்கள் சேவா பாரதி என்ற அமைப்பை மதுரையிலே தொடங்கி அதற்கு பிறகு வரிசையாக தொடர்ச்சியாக பல்வேறு திட்டங்களை நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். இந்த பிரச்சனையே ஆரம்பத்தில் துவங்கினது இன்ஸ்பெக்டர் மதுரை வீரன் திருப்பரங்குன்றத்தில். ஆடு கோழி வெட்டக்கூடாதுன்னு சங் பரிவார அமைப்பு தடுக்கலை, அவர் தான் ஃபஸ்ட் தடுக்கிறாரு. அடுத்த நிலை கொண்டு போனது இந்து சமய அறநிலைத்துறை. அவங்க ஆர்டிஓ பீஸ் மீட்டிங்கில் எதிர்க்கிறாங்க. அடுத்து ஆர்டிஓ கண்ணன் என்ன சொல்கிறாரு, பெரும்பான்மை கொஞ்சம் கட்டுப்படுங்க பாய் அப்படின்னு சொல்லி அவர் சிவில் நீதிமன்றத்துக்கு போங்கன்னு எழுதினவர் அவர் தான். அதற்கு பிறகு இந்த டாக்குமெண்ட் எல்லாம் கிரியேட் பண்ணி எடுத்துக்கிட்டு கோர்ட்டில் வந்து ஆடு கோழி வெட்டக்கூடாது, சிக்கந்தர் மலைன்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறான். ஓராண்டாக நாம் இதை எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கிறோம். இப்போ சந்தனக்கூடு நிகழ்ச்சி நடக்குது, வருஷம் நடக்குது திருப்பரங்குன்றத்தில். தர்காவை சேர்ந்தவர்கள் நடத்துகிறார்கள். இந்த வருஷம் ஒரு நாள் கஸ்தூரி, அப்புறம் காடேஸ்வரா சுப்பிரமணியம், அர்ஜுன் சம்பத்து, தினந்தோறும் ஒரு ஆள், இது நடக்கிற வரை டெய்லி ஒரு ஆள் வந்து அங்கே பிரச்சனை பண்ணுறது. தோழர் தியாகராஜன் அங்கேருந்து வீடியோவாக எல்லாருக்கும் எடுத்து அனுப்பிக்கிட்டே இருக்காரு. அர்ஜுன் சம்பத் மலையில் மீடியாவை கூட்டு போய் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருங்கள், இங்கே புதைச்சிருக்காங்க, இப்போ வந்து புதைச்சி மலை ஆக்கிரமிக்க முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு பேட்டி கொடுக்குறாரு. 100 வருடங்களுக்கு முன்பாக 1923ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மதுரை சார்பு நீதிமன்ற நீதிபதி ராம ஐயர், அரசு தரப்பு வழக்கறிஞர்கள், தர்கா தரப்பு வழக்கறிஞர்கள், கோயில் தரப்பு வழக்கறிஞர்கள் எல்லாரையும் அழைத்து கொண்டு, ஜிஆர் சாமிநாதன் மாதிரி தனியாக போல எல்லா வக்கீலையும் கூட்டு போகிறாரு. கூட்டி போய் அங்கே பார்த்து அங்கே என்னென்ன இருக்குன்னு எல்லாத்தையும் கணக்கெடுத்து 35 சாட்சிகளை விசாரித்து அதற்கு பிறகு தீர்ப்பு 25/8/1923 தீர்ப்பு சொல்கிறாரு. அந்த தீர்ப்பில் தர்கா, பள்ளிவாசல், நெல்லித்தோப்பு, அதில் உள்ள மண்டபம், தர்காவிலிருந்து மலை உச்சிக்கு போகக்கூடிய, நெல்லித்தோப்புலேருந்து தர்காவுக்கு போகக்கூடிய பாதை, இது எல்லாமே இஸ்லாமியர்களுக்கு சொந்தம், மீத பகுதி கோயிலுக்கு சொந்தம், வெளியில் உள்ள சன்னதி வீதி எல்லாம் அரசுக்கு சொந்தம்னு 25/8/1923 மிக தெளிவாக தீர்ப்பு சொன்னது யாரு? ராஜா ஐயர்ல ராம ஐயர் சொல்லிட்டார். ராம ஐயர் சொன்ன பிறகு 100 வருஷம் ஆயிடுச்சு. அப்பா அவர் போகிற போது இடத்தெல்லாம் மார்க் பண்ணுறாரு. அங்கே 100 ஆண்டு பழமையான சமாதிகள் அங்கு இருந்தது என்பதை எல்லா தரப்பு வக்கீல வச்சு மார்க் பண்ணுறாரு. யாரும் அதை அப்ஜெக்ட் பண்ணல தீர்ப்பில். இப்போ 200 வருஷத்துக்கு முன்னாடி புதைக்கப்பட்ட இடங்களை இன்னைக்கு செய்கிற மாதிரி அர்ஜுன் சம்பத் பேசுகிறாரு. வதந்தியை, திட்டமிட்ட ஒரு அவதூறை, சமூக பதட்டத்தை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நேரடியாக அங்கே போய் மலையில் போய் அவர் பேசுகிறாரு. எந்த காவல்துறை நடவடிக்கை எடுக்கல, எந்த எஃப்ஐஆரும் போடலை. நம்ம இப்படி பொய் பேச முடியுமா? அவதூறு பேச முடியுமா? வதந்தியை பரப்ப முடியுமா? அது செய்கிறாங்க. அடுத்து இன்னொன்று சொல்கிறாங்க, கோயில் ஸ்தல விரிச்ச மரம் இருக்குது, அதில் பாகிஸ்தான் கொடி ஏற்றிட்டாங்கன்றான். தர்கா பக்கத்தில் இருக்கிற இடத்துல அவங்க வருஷம் பூரா கொடி ஏற்றுறாங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் வெளியூரில் இருக்கவங்களுக்கு எப்படி தெரியும் பாருங்கள். ஒரு ஸ்தல விரிச்ச மரம் அப்படின்னா அது கோயிலில், முருகன் கோயிலில் ஸ்தல விரிச்ச மரத்தில் இவங்க வந்து பாகிஸ்தான் கொடி ஏற்றுறாங்க அப்படின்னு இந்த செய்தி. எப்படி நவாஸ் கனி பிரியாணி சாப்பிட்டாருன்னு அடிச்சு விட்டாங்களோ அதே போல் டெய்லி ஒரு செய்தி அடிச்சு விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. எந்த அரசாங்கம், போலீஸ், காவல்துறை இருக்குதான்னு தெரியல. இன்னைக்கு கலெக்டர் நாங்கள் கேட்டோம், இப்படி ஒரு பொய்யான செய்தியை அவங்க வந்து சொல்கிறாங்க. கோயிலோட ஸ்தல விரிச்ச மரத்தில் பாகிஸ்தான் கொடியை கட்டிட்டாங்கன்னு சொல்கிற போது மாவட்ட நிர்வாகம், கோயில் நிர்வாகம், காவல்துறை நிர்வாகம் இது தவறான செய்தி அப்படின்னு ஒரு பதிலாக சொல்ல வேணாமா? வழக்கு போட வேணாமா அப்படின்னு கேட்டால், நாங்கள் கோயில்கிட்டையும் சொல்கிறோம் சார், நாங்கள் பார்க்குறோம், நாங்கள் ஒரு முயற்சி பண்ணுறோம் அப்படி தான் சொல்கிறாரே ஒழிய அதை தாண்டி அவர்கள் செய்ய மறுக்கிறார்கள். இந்த தைரியத்தில் தான் அவங்க இந்த வேலையை செய்கிறாங்க. இப்போ அடிப்படையில் மதுரையில் ஓராண்டாக என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? இங்கே உள்ள உளவுத்துறை மற்ற எல்லாத்தையும் பார்க்குற ஆர்எஸ்எஸ் ஆக அவனுக்கு தெரியாதா? அங்கே பயிற்சி எடுக்கலாமா? கவர்மெண்ட்டில் பெர்மிஷன் வாங்காமல் பண்ண முடியுமா? போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குது, அதுக்கு வெளியே போலீஸ் நிறுத்தியிருக்கிறாங்க. இப்படித்தான் நாட்டின் பல்வேறு இடங்களில் அரசு நிர்வாகத்திலே சங் பரிவார அமைப்புகள் ஊடுருவி இந்த வேலையை செய்தாங்க. அயோத்தியில் இருந்த கலெக்டர் நையார் அதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. அப்படி அதிகாரிகள் பல பேர் இங்கே இருக்கிறாங்க.
எதுக்காக இந்த மேடையில் இதை சொல்கிறோம் என்றால், தமிழக முதல்வர் இப்போதாவது இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு சங்கிய அதிகாரிகளை நீங்கள் மாற்ற வேண்டும். இல்லைன்னா மிகப்பெரிய சிக்கலுக்கு மதுரை உள்ளாகும். அதற்கு அவங்க தேர்தல் இப்போனாலும் கொஞ்சம் அவங்களுக்கு கட்டுப்படுவாங்க, தேர்தல் நேரத்தில் கட்டுப்படவே மாட்டாங்க. அவங்க நினைச்சதை செய்வாங்க. தமிழக அரசு இப்போதாவது அதை எச்சரிக்கை எடுத்துக்கிறோன்னு தான் சொல்கிறோம். ரெண்டாவது, நமது தென் மண்டல ஆர்எஸ்எஸ் பிரச்சாரக் ஐயா ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் சமீபத்தில் கம்பன் விழாவுக்கு போயிருக்கார். கம்பன் விழாவில் போய் அங்கே பேசுகிறாரு, தீபம் ஏற்ற முடியலை, எனக்கு ரொம்ப ஏமாற்றமாக போச்சு, ரொம்ப ஏமாற்றம் ஆயிடுச்சு, தீபம் ஏற்ற முடியாது. அதே போல் இங்கே வரும்போது 2 சட்டக்கல்லூரி மாணவிகள் மத சின்னங்கள்லாம் திருநூறு எல்லாம் பூசி என்கிட்ட ஆட்டோகிராஃப் கேட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. எல்லோரும் மத சின்னங்களை நீங்கள் பெருமையோடு அணிய வேண்டும் அப்படின்னு மேடையில் பேசுகிறார். யார்? இந்திய அரசியல் சட்டத்தின்படி எல்லா மக்களுக்கும் அரசியல் சட்டப்படி நேர்மையாக பாரபட்சமின்றி இருப்போம் என்று சொன்ன ஒரு நீதிபதி அப்படித்தான் உறுதிமொழி எடுத்தார். இப்போ மேடையில் இப்படி பிரச்சாரம் பண்ணுறாரு. இந்த ஒரு பிரச்சனை மட்டும் சொல்லலை, ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்தா என்னங்க, டெய்லி நூற்றுக்கணக்கான தீர்ப்பு வருது, பத்திரிகையில் செய்தி வருது, நம்ம பார்க்குறோம். எல்லா நீதிபதியும் என் தீர்ப்பை அமல்படுத்தாத எனக்கு ஏமாத்தமாக போச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒரு ஆக்கிரமிப்பை இடிக்க சொன்னோம், ஆக்கிரமிப்பை இடிக்காமல் ஏமாத்திட்டாங்க அரசாங்கம் அப்படின்னு மேடை போட்டு ஒரு நீதிபதி பேச முடியுமா? ஒரு பென்ஷன் கொடுக்க சொன்னோம், கொடுக்காம விட்டாங்க. ஒரு ஆசிரியருக்கான சில சலுகைகளை கொடுக்க சொன்னோம், அதை கொடுக்காம விட்டாங்க. இப்படி நூற்றுக்கணக்கான உத்தரவுகள் தினந்தோறும் நீதிமன்றத்தில் வருது. எஃப்ஐஆர் போட சொன்ன போலீஸ் எஃப்ஐஆர் போடல, எஃப்ஐஆர் போடாமல் ஏமாத்திட்டாங்க, பென்ஷன் கொடுக்காம ஏமாத்திட்டாங்க. இப்படி ஒரு நீதிபதி பேச முடியுமா? தீர்ப்பு கொடுக்குறதோ உன் வேலை முடிஞ்சில்ல, தீர்ப்பு கொடுக்குறதோடு வேலை முடிந்து விட்டது. அதுக்கு அப்பீல் இருக்குது. தீர்ப்பை அமல்படுத்தினா கண்டெம்ட் போடுங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஊராக போய் என்னை தீபம் ஏற்ற விடலைன்னா இப்போ நீங்கள் நீதிபதியாக நீதிமன்றத்தில் இருக்கிற போது நாங்கள் அதை சொல்லலை. வெளியில் சென்று ஒரு நபர் சங் பரிவாரின் அரசியலை ஒருத்தர் நீதிபதி பிரச்சாரம் பண்ணா அவரை மக்கள் விமர்சிப்பார்களா மாட்டார்களா? விமர்சித்தா நீதிபதியை சொல்கிறாங்கன்னா நீங்கள், நான் வக்கீல், நான் ஊரா மேடை போட்டு பேசலாம், எனக்கு சட்டப்படி உரிமை இருக்குது. நீதிபதிக்கு அப்படி இருக்கா? எல்லா ஊரும் நாங்கள் பேசுகிறத விட அதிகம் பேசுகிறாரு. ஊராக போய் ஜிஆர் சுவாமிநாதன் வேதம் படித்தா வேதம் அவங்கள காப்பாற்றும் அப்படின்னு பேசுகிறாரு. இன்னும் நூற்றுக்கணக்கான பேச்சு நீங்கள் யூடியூப்பில் பாருங்கள் எவ்வளவு பேசியிருக்காருன்னு. ஒரு நீதிபதி அவ்வளோ பேச முடியுமா? அப்படி பேசுகிற போது எதிர்வினை வரத்தான் செய்யும். ஒரு மேடையில் போய் கலைஞரை போல் மிமிக்ரி பண்ணுறாரு. அடுத்து சொல்கிறாரு, கிராஃபிக் ப்ரொஃபைல் சேஞ்ச் ஆனால் அரசியல் சட்டம் இருக்காது. என்ன அர்த்தம்? இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் மக்கள் தொகை இந்த நாட்டிலே கூடிவிட்டால் எல்லாருக்கும் சிக்கல் வந்துடும். ஒரு நீதிபதியாக நான் இவ்வளவுதான் சொல்ல முடியும், நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். எப்படி? இப்போ தீர்ப்பில் சொன்னார் பாருங்க, தர்கா படி வழி தான் அந்த தூணுக்கு போனோம், 2-3 படியை நீங்கள் எடுத்துக்கிறத பற்றி ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த வழியாக போதானே உடைக்க முடியும். இப்போ தர்கா வழியாக போய் நீ கலவரம் பண்ணுன்னு ஒரு நீதிபதி தீர்ப்பில் சொன்னால் அவரை கலவர நீதிபதினு நம்ம எம்பி சொன்னது சரியா தப்பா? சரிதானே? எப்படி சொல்ல முடியும்? இன்னொருத்தர் சொத்துக்குள்ள பூர்வ சொல்லி கார்த்திகை தீபமா கலவர தீபமானு கேட்போமா கேட்க மாட்டோமா? இப்போ நீதிபதிகள் அவர்கள் எல்லைக்குள் நிற்கணும். இதுவரை மதுரை உயர்நீதிமன்றம் 2004 வந்துச்சு. எத்தனை நீதிபதிகள் இருந்திருக்கிறாங்க? இப்போ 55 நீதிபதிகள் இருக்காங்க. எல்லா ஜட்ஜையும் பேசுகிறோமா? எல்லா ஜட்ஜையும் விமர்சனம் பண்ணுறோமா? கிடையாது. இல்லை. இப்போ யார் எல்லையை தாண்டுகிறார்களோ, அரசியல் செய்கிறார்களோ, நீதித்துறையில் ஒரு RN ரவியை போல ஆளுநர் வேலையை விட்டுட்டு அரசியல் வேலையை செய்தால் மக்கள் விமர்சிக்கத்தான் செய்வாங்க, மேடை போட்டு பேசத்தான் செய்வோம். தீர்ப்பாவது சரியா இருக்கா? தீர்ப்பை பொறுத்தவரை 1923 மிக தெளிவாக தீர்ப்பு வந்துவிட்டது. 25/8/1923. அடுத்து ஹைகோர்ட்டுக்கு 1926. அதுக்கப்புறம் அன்னைக்குள்ள உச்சநீதிமன்றமான பிரிவு கவுன்சில் 1931 இந்த சப்கோர்ட் தீர்ப்பை உறுதி பண்ணிடுறாங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடியே டிஸ்பியூட் முடிஞ்சு போச்சு. அதற்கு பிறகு சில வழக்குகள் போடுறாங்க. எந்த வழக்குல இந்த நெல்லித்தோப்பு அளக்கிறதுக்கு ஒரு வழக்கு, அதோட முடிஞ்சு. கார்த்திகை தீபம் தொடர்பாக 5 வழக்குகள் போடப்படுகிறது. கார்த்திகை தீபத்துக்கு 5 வழக்கு. 1923 2025 வரை ஒரு 19 வழக்கு திருப்பரங்குன்ற மலை தொடர்பாக இருக்கு. எந்த வழக்கிலும்
நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் புதுசாக கண்டுபிடிச்சார்ல, அது போல ஒரு தூணை எங்கேயுமே சொல்லலை. அப்படி ஒரு தூணே சொல்லலை. எல்லாமே கற்பனை. சிக்கந்தர் மலைன்னு கூப்பிடுறாங்கன்றது ஒரு கற்பனை. ஒரு கற்பனை செய்தியை பரவ விட்டு அந்த கற்பனைக்கு சில பெட்டிஷன் கொடுத்து அந்த கற்பனையை வழக்காக்கி அந்த கற்பனையை நீதிமன்றத்திலே வாதித்து அந்த கற்பனைக்கு ஒரு தீர்ப்பு வாங்கிட்டாங்க. சிக்கந்தர் மலைன்னு கூப்பிடக்கூடாதுன்னு. மதுரையில் யார் சிக்கந்தர் மலைன்னு கூப்பிடணும் போராட்டம் பண்ணாங்க? இஸ்லாம் அமைப்புகள் செஞ்சாங்களா? தர்காக்காரங்க செஞ்சாங்களா? பள்ளிவாசல் செஞ்சாங்களா? ஒன்றுமே கிடையாது. நவாஸ்கனி பிரியாணி சாப்பிட்டாருன்னு அப்படி ஒன்று நடக்கவே இல்லை. அதுக்கு ஆடுகோழி கற்பனையாக ஒரு பிரச்சனையை உருவாக்கி இப்போ தான் பலியிடுறாங்கன்னு சொல்லி பொய்யை நீதிமன்றத்திலே சொல்லி ஆடுகோழி வெட்டக்கூடாதுன்னு ஒரு தீர்ப்பு வாங்கிட்டாங்க. ஆடுகோழி வெட்டக்கூடாதுன்னு வழக்கில் தர்கா சார்பில் நான் ஆஜராகி பேசினேன். 3வது நீதிபதிகிட்ட வந்துச்சு. 2 நீதிபதிகிட்ட வழக்கு டிஃபர் ஆகி 3வது நீதிபதிகிட்ட வந்துச்சு, நீதிபதி விஜயகுமார்கிட்ட. இப்போ நான் கேட்டேன், 1950லேருந்து 2025 வரைக்கும் உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஏதாவது ஒன்று இருந்தால் அவங்கள காட்ட சொல்லுங்க. ஒரு மத நூல்களை வைத்து இன்னொரு மத வழிபாட்டை கேள்வி கேட்டு வழக்கு தொடக்க முடியும் அப்படின்னு இதுவரை ஏதாவது ஒரு வழக்கு இருந்தால் காட்ட சொல்லுங்க. நான் உங்க சொல்றத தீர்ப்பாக கொடுத்துருங்கன்னு. நீங்கள் சைவ ஆகம கோயில்னு சொல்லிட்டு பக்கத்தில் இஸ்லாமியர்கள் வழிபாட்டு தளத்தில் இதை செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டால் இது யாராலும் தீர்ப்பு சொல்ல முடியுமாங்க? பைபிளை வச்சு ஒரு பள்ளிவாசல் நடக்கிறத கேட்க முடியுமா? குரானை வச்சு ஒரு மீனாட்சியம்மன் கோயில் நடக்கிற ஒரு பழக்க வழக்கத்தை கேட்க முடியுமா? ஆனால் அப்படி ஒரு வினோதம் உயர் நீதிமன்றத்தில் அரங்கேறியது. அதை அங்கீகரித்து நீதிமன்றம் தீர்ப்பு சொன்னாங்க. நான் சொன்னேன், இப்போ இவங்க சொல்கிறாங்க எல்லாம் இந்து மத வழிபாடு ஆகமம் இதெல்லாம் சொல்கிறாங்க. எந்த ஆகமத்தில், எந்த வேதத்தில், எந்த இதிகாசத்தில், எந்த புராணத்தில், எந்த சைவ இலக்கியத்தில், 28 ஆகமத்தில் எந்த ஆகமத்தில் ஆடுகோழி வெட்டுனா கடவுளுக்கு படைச்சா புனிதம் கெட்டுவிடும், அது அசுத்தமானது அப்படின்னு எங்கேயா இருக்கு? நீதிமன்றத்தில் கேட்டோம், ஒரு ஆதாரம் கொடுக்க சொல்லுங்க. ஆடுகோழி மலையில் வெட்டுனா புனிதம் கெட்டுரும் நீ சொல்ற இல்ல, ஆதாரம் கூட எப்படி சொல்ல முடியும்? எந்த நூலில் சொல்லியிருக்கு? 4 வேதங்கள் எதுன்னு சொல்லியிருக்கா? எதுவுமே கிடையாது. இப்போ எதுவுமே இல்லாமல் நீதிமன்றத்தில் பேசி ஒரு தீர்ப்பை வாங்கினார்கள். அதில் கூட சிக்கந்தர் திருப்பரங்குன்றம் மலைன்னு கூப்பிடணும், அதோட சொல்லி நிறுத்தினா பரவாயில்லை. திருப்பரங்குன்றம்னு தான் கூப்பிடணுமா? ரைட்டு. அடுத்து நீதிபதி இன்னொன்று சேர்க்குறாங்க, சிக்கந்தர் மலைன்னு கூப்பிடக்கூடாது. சரி, அதை கூட சொல்கிறீங்க. இன்னொன்று என்ன இருக்குது? ஸ்கந்தர் மலைன்னு ஆர்எஸ்எஸ்காரன் கூப்பிட்றான்ல. இப்போ ஒரு நேர்மையான நீதிபதி என்ன செஞ்சுருக்கணும்? ஸ்கந்தர் மலைன்னு கூப்பிடக்கூடாது, சிக்கந்தர் மலைன்னு கூப்பிடக்கூடாது, திருப்பரங்குன்றம் மட்டும் கூப்பிடுன்னு சொல்லணும்ல. ஸ்கந்தர் மலையை கவனமாக தவிர்க்கிறாங்க. அதனால தான் கச்சிராஜா கந்தர் மலைன்னு படம் எடுக்கிறாரு, இல்லைன்னா எடுக்க முடியுமா? அதுக்கப்புறம் முருக பக்தர்கள் மாநாடு. முருக பக்தர் மாநாட்டே நம்ம இம்ப்ளீட் பண்ணி சொன்னோம், மதத்தை அரசியலில் கலக்கிறார்கள், இது ஆன்மீக மாநாடு இல்லை, அரசியல் மாநாடு. நீதிமன்றத்தில் வந்து காடேஸ்வரா சுப்ரமணியம் பேசுனதெல்லாம் நீதிபதிகிட்ட கொடுத்தோம். இப்போ நாங்கள் அரசியல் பேச மாட்டோம் என்று வாக்குறுதி கொடுத்துட்டு அங்கே போய் இந்துக்கள் எல்லாம் திமுக கூட்டணிக்கு எதிராக வாக்களிக்கணும்னு தீர்மானம் போட்டான். அது கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் இருக்குது, அதுலேயும் நடவடிக்கை கிடையாது. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை, கார்த்திகை தீபம் பிரச்சனை. கார்த்திகை தீபத்தில் 5 தீர்ப்பு இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க? 1996 எங்களுக்கு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, 96 தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, தர்காவிலிருந்து 15 மீட்டர் தாண்டி ஏற்றிக்கலாம் அப்படின்னு எல்லாரும் அதை பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஏதோ இந்து முன்னணி போட்ட வழக்கு அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்த மாதிரி சொல்கிறாங்க. அது அப்பட்டமான பொய். 1996 வழக்கு போட்ட தியாகராஜன் என்பவர் இந்து முன்னணியிலேருந்து வெளியே வந்தவர். அந்த வழக்கை இந்து முன்னணிக்கு எதிராக போடுகிறார். அந்த வழக்கில் 3வது எதிர்மனதாராக ஜெயலலிதா அம்மாவை சேர்த்திருக்காங்க. 6வது எதிர்மனதாரராக யார் இருக்கா தெரியுமா? இந்து முன்னணியோட தலைவராக இருந்த ராமகோபாலன். ராமகோபாலன் நீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்கிறார். அவர் கையெழுத்து போட்டு கவுண்டர் அஃபிடவிட் போட்டிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப இருக்க நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் கண்டுபிடிச்ச இடத்த சொல்லலை, மலை உச்சியில் இருக்க தீபத்தூண், தர்கா பக்கத்தில் இருக்க தீபத்தூண் அப்படின்னு சொல்லலை. அவங்க புதுசாக ஒரு இடத்த சொல்கிறாங்க. காசி விஸ்வநாதர் கோயில் அருகே இருக்கக்கூடிய இடத்துல தான் தீபம் ஏற்றுவது, கார்த்திகை தீபம் ஏற்றுவது காலங்காலமான வழக்கம். அங்கே தான் ஏற்றணும்னு யார் சொன்னது? இந்து முன்னணியோட தலைவர் ராமகோபாலன். அவர் அந்த இடத்த சொல்கிறாரு. அந்த வழக்கிலேயே
குதிரை சுனை திட்டு அப்படின்ற ஒரு இடம் சமாதான கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது அப்படின்னு 2வது இடம் சொல்றாங்க. 3வதாக மலை உச்சி என்று பேசுகிறார்கள். ராமகோபாலன் அதுல கடைசியில் என்ன சொல்றாருன்னா, கோயில் வழிபாட்டு விவகாரங்களில் நீதிமன்றம் தலையிடக்கூடாது, நீதிமன்றம் தலையிட வேணாம், இதுல எந்த உத்தரவும் பிறப்பிக்க கூடாதுன்னு சொன்னது யாரு? ராமகோபாலன். அதை மீறினது யாரு? நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன். ராமகோபாலன் சொன்னதை அவர் தான் மீறியிருக்காரு. அடுத்து நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கிற போது நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர் சொல்றாரு, ராஜகோபாலனை இதுக்கு தான் வெட்டிட்டாங்க. யாருமே பேசல, அந்த வக்கீல் பேசல, இந்த வக்கீல் பேசல, கவர்மெண்ட் பேசல, நாங்க பேசல, யாருமே பேசல. ராஜகோபாலனை இதுக்கு தான் வெட்டாங்க. இப்ப ராஜகோபால் இறந்ததற்கு, கொல்லப்பட்டதற்கு பழி தீர்க்கும் விதமாக தான் இந்த தீர்ப்பை தர்றன்ற மாதிரி எழுதுறாரு. ஜட்ஜ்மெண்ட்ல ராஜகோபாலன் கொலையை கொண்டு வராரு. இவர் ராஜகோபாலன் மனைவிக்கு வழக்கு நடத்தியவர், அதுல போய் இம்ப்ளிமெண்ட் பெட்டிஷன்லாம் போட்டாரு. அந்த விஷயத்தை இதுல கொண்டு வந்து நுழைச்சா இது ஒரு நீதிபதிக்கு அழகா? அடுத்து நீதிமன்றத்திலிருந்து நான் மலையை ஆய்வு பண்ண போறேன். அன்னைக்கு கடைசியா நான் தான் ஆர்கியூ பண்ணி முடிக்கிறேன். ஆர்கியூ பண்ணி முடிக்கிற போது அவர் என்ன சொல்றாருன்னா, என்கிட்ட சொல்றாரு, வாஞ்சிநாதன், நான் கோயிலுக்கு போக போறேன், கோயிலை ஆய்வு பண்ண போறேன், என் மனைவி முருக பக்தர் அவங்களையும் கூட்டு போக போறேன், நீங்க மீடியாவில் இதை பேசிடாதீங்க அப்படின்னு என்கிட்ட சொல்றார். நான் சொன்னேன், எனக்கு உங்களோட ஃபைட்டு பர்சனல் கிடையாது, உங்க ஐடியாலஜிக்கு தான் எனக்கு பிரச்சனை, உங்க ஐடியாலஜியோட தான் எனக்கு ஃபைட்டு அப்படின்னு ஓப்பன் கோர்ட்ல நான் சொன்னேன். அவர் ஒண்ணுமே சொல்ல. அடுத்து அவர்கள் தரப்பு வழக்கறிஞர் கேட்குறாங்க, நாங்கள் கோயிலுக்கு வரோன்னு. நீதிபதி என்ன சொன்னார் தெரியுமா? யாரும் வரக்கூடாது, நான் மட்டும்தான் தனியாக போவேன், போலீஸ் பாதுகாப்பெல்லாம் பிபி ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போனார். யாரும் வரக்கூடாது என்று சொன்னது நீதிபதி. அதற்கு பிறகு தீர்ப்பில் அப்பட்டமான பொய் எழுதுறாருங்க. நான் ஓப்பன் இன்விடேஷன் கொடுத்தேன், இவங்க யாரும் வரல, அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்னு எழுதுறாரு. ஓப்பன் இன்விடேஷன் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் ஒரு நீதிபதி. இன்னைக்கு வேணாலும் சிசிடிவி கேமரா பதிவு பாருங்க, ஓப்பன் இன்விடேஷன் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாறி சொல்ல முடியுமா? இப்போ 1996 தீர்ப்பு என்பதை பொறுத்து 15 மீட்டர் தள்ளி ஏத்துற இடம் யார் முடிவு பண்ணோம்? இந்த தீபத்தூண் சொல்ல கிடையாது. இன்னைக்கு சொல்றாங்களே ஒரு கிரானைட் தூண், சர்வே தூண், அதை சொல்லல. 15 மீட்டர் தள்ளி யாராவது விருப்பப்பட்டு கோயிலிடம் மனு கொடுத்தால் கோயில் நிர்வாகம் அதை முடிவு செய்யணும்னு சொல்றாங்க. கோயில் நிர்வாகம் என்ன சொல்றாங்க? கோயில் நிர்வாகம் பாரம்பரியமா நாங்கள் உச்சி பிள்ளையார் கோயில தான் ஏத்துறோம், உச்சி பிள்ளையார் கோயிலே ஏத்துறோம் அப்படின்னு முடிவு பண்ணி தொடர்ந்து ஏத்திட்டு இருக்காங்க. 2014 2 வழக்கு நீதிபதி வேணுகோபால் முன்பாக. ஒருத்தர் உச்சி பிள்ளையார் கோயில் பக்கத்தில் அங்க தீபம் ஏத்துற இடம் இறந்தவர்களுக்காக தீபம் ஏத்துற இடம், அது ஆகமத்துக்கு எதிரானது, எனவே இடத்தை மாற்றி மலை உச்சியில் ஏற்றணும்னு சொல்லி சுப்பிரமணியன் என்பவர் வழக்கு போறார் நீதிபதி வேணுகோபால் முன்பு. அந்த வழக்கில் அவரை எந்த ஆகமம்னு சொல்லுங்கன்னு கேட்கிறார், எதுவுமே கொடுக்கல, வழக்கு தள்ளுபடி. போலீஸ் ப்ரொடெக்ஷன் கேட்டு அதே நீதிபதி முன்பாக இந்து மகா சபையின் துணைத் தலைவர் கணேசன் என்பவர் வழக்கு போடுறார், திருநெல்வேலி இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு தரணும், நாங்கள் குதிரை சுனையிலிருந்து தர்காவிலிருந்து 300 மீட்டர் தாண்டி ஒரு இடம் சொல்றாரு, அங்க நாங்கள் ஏத்திக்கிறோம், அதுக்கு பாதுகாப்பு தரணும் என்று வழக்கு போட்டது இந்து மகாசபா. அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அவர்கள் தர்கா பக்கத்தில் இன்னைக்கு ஏத்தணும்னு பிரச்சனை பண்றாங்களா அந்த இடத்தையும் சொல்றாரு. சொல்லி இந்து முன்னணி இப்படி ஒரு கோரிக்கை வைக்கிறது, ஏற்கனவே மாறி மாறி கோரிக்கை வைக்கிறாங்க, இதையெல்லாம் ஏற்க முடியாது என்று அந்த வழக்கும் தள்ளுபடி செய்யப்படுகிறது. 2014 2 வழக்கும் டிஸ்மிஸ், 2க்குமே அப்பீல் போறாங்க. ஒரு வழக்கு நீதிபதி MM சுந்தரை சதீஷ்குமார் அமர்வில் வருகிறது. இன்னொரு வழக்கு நீதிபதி கல்யாண சுந்தரம் பவானி சுப்பராயன் அமர்வில் வருது. 2017 வருது. 2 வழக்கும் தள்ளுபடி ஆகிறது. என்ன சொல்லி தள்ளுபடி பண்றாங்கன்னா, மத நல்லிணக்கத்தை, சமூக நல்லிணக்கத்தை பாதுகாக்க வேண்டியது அரசின் பொறுப்பு. அங்க தர்காவும் கோயிலும் சேர்ந்து அமைதியாக தீபம் ஏற்றி வழிபடும் போது அதுல நீங்க எதுக்கு தலையிடுறீங்க என்று சொல்லிய நீதிமன்றம் மத நல்லிணக்கத்தை பாதுகாக்க வேண்டியது கோயிலோட பொறுப்பு, கோயிலோட பொறுப்பு என்று சொல்லி அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்படுகிறது. இப்போ மொத்தம் 5 தீர்ப்புகள் இருக்கிறது. இந்த 5 தீர்ப்புல எந்த இடத்துலையுமே இப்போ நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் புதுசாக கண்டுபிடிச்சார்ல, அந்த இடத்துல தீபம் ஏத்தன்றது வரவே இல்லை. 2வது அவர்கள் வழக்கு போட்டாங்க, அந்த வழக்கில் ஒரு இடத்துல கூட ஒரு சின்ன துண்டு பேப்பர் கூட
அந்த இடத்துல 6ஆம் நூற்றாண்டில் தீபம் ஏற்றுனாங்க, 7ஆம் நூற்றாண்டில் ஏற்றுனாங்க, வெள்ளையர் காலத்தில் ஏற்றுனாங்க, 2ஆம் உலகப் போர் வரை ஏற்றுனாங்கன்னு வெளியிலலாம் பேசுகிறாங்கல்ல. ஆனால் நீதிமன்றத்தில் ஒரு துண்டு சீட்டு கூட அவர்கள் தரவில்லை. ஒரே ஒரு டாக்குமெண்ட் கொடுத்தாங்க, அவங்க வழக்கறிஞர் ஆனந்தவல்லின்றவங்க. அந்த அந்த டாக்குமெண்ட்டை வாங்கி பார்த்தா அது நம்மளுக்கு சாதகமான டாக்குமெண்ட். உச்சி பிள்ளையார் கோயில் தீபம் ஏற்றுறது தீபத்தூண் என்ற ஆதாரத்தை 1981 தொல்லியல் துறை ஒரு நூல் வெளியிட்டிருக்காங்க. அந்த நூலில் உச்சி பிள்ளையார் கோயிலில் ஒரு தீபத்தூண் இருக்கிறது, அதில் ஒரு அனுமார் சிலை இருக்குது, அதில் கல்வெட்டு இருக்குது. இங்கு தான் நாயக்கர் காலத்திலிருந்து தொடர்ச்சியாக தீபம் மக்கள் ஏற்றுகிறார்கள், கார்த்திகை தீபம் ஏற்றுகிறார்கள் என்று சொல்லி நமக்கு சாதகமான ஆதாரத்தை அவர்கள் கொடுத்தார்கள். இத்தனையும் வாங்கி பார்த்த நீதிபதி அதுக்குள்ளே எதுவுமே போகாமல் கார்த்திகை தீபம் காலங்காலமாக ஏற்றுறாங்களா இல்லையா அப்படின்றத விட்டார். பழைய பழக்க வழக்கமாக இல்லையா விட்டார். யார் வழக்க தொடுத்தார்களோ அவர் தான் நிரூபிக்கணும், அதான் எவிடன்ஸ் ஆகிட்டு அதையும் விட்டார். எல்லாம் விட்டு என்னதான் இருந்தாலும் கோர்ட்டில் கேட்டார், அந்த அந்த இடத்த கவர் பண்ணியிருக்காங்களே, இப்போ 2-3 நாளில் பத்திரிகை செய்தி வந்திருக்கேன் யாருன்னொடனே அங்கே ஒரு கான்ஸ்டபிள் வந்திருந்தார். அது பேசாமல் நின்னார். அப்படி அப்போ கோயில்காரங்கிட்ட கேட்டார், யார் கவர் பண்ணது? நாங்கள் தான் கவர் பண்ணோம். அப்படியா, ரைட்டு. அடுத்து தர்காவு காம்பவுண்ட் இருக்கான்னு கேட்டார். ஒரு கான்ஸ்டபிள் எஸ்ஐ வந்திருந்தார், அவர் காம்பவுண்ட் இருக்குன்னு சொன்னார். இந்த 2 விஷயத்தை வச்சுக்கிட்டு கோயில் தர்காவுக்கு காம்பவுண்ட் இருக்குன்னா தர்காவுக்கு இடம் அவ்வளவுதான். அடுத்து கேட்ட நான் கோயில் தான் கவர் பண்ணாங்க, அதனால் அது கோயிலுக்கு சொந்தமான இடம், முடிஞ்சு போச்சு. தர்கா தரப்புலேருந்து வக்ஃபோர்டு தரப்புலேருந்து நீதிமன்றத்தில் என்ன சொன்னாங்கன்னா, இது எங்களுக்கு சொந்தமான இடம், எங்கள் இடத்துல தான் அந்த இடம், அந்த தூண் இருக்கு. கோயில் நிர்வாகத்தின் சார்பில் என்ன சொன்னாங்கன்னா, அது தீபத்தூணே கிடையாது, ஒருபோதும் கிடையாது. இது ஏதோ இஸ்லாமியர்கள் எதுக்கலை, சிபிஎம் எதுக்கலை, அரசாங்கம் எதுக்கலை, கோயில் நிர்வாகம் சொல்கிறது. கோயிலோட தலைமை அர்ச்சகர் ராஜா பட்டர் சொல்றாரு, நாங்கள் ஒரு மலையில் ஒரு இடத்தில் தான் கார்த்திகை தீபம் ஏற்ற முடியும், பல இடத்துல ஏற்ற முடியாது. கருவறைக்கு நேர் மேலே இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையார் கோயில் மடம் தான் ஏற்ற முடியும்னு சொல்லி ராஜா பட்டர் சொல்லி இருக்கிறார். இதை நான் நீதிபதியிட்ட சொன்னேன். ராஜா பட்டர் பிபிசிக்கு இப்படி பேட்டி கொடுத்துருக்காருங்க, அவருக்கு ராஜா பட்டர் தெரியும். ராஜா பட்டர் சொன்னால் அதான் ஃபைனல் நீதிபதி ஓப்பன் கோர்ட்லேயே சொல்லியிருக்காரு, வேற வழக்கில். ராஜா பட்டர் இப்படி சொல்லியிருக்காரு, ராம ரவிக்குமார் மாற்றி சொல்கிறாரு, ராஜா பட்டர் சொல்கிறது சரியா, ராம ரவிக்குமார் சொல்கிறது சரியா, நீங்கள் முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே பேசாமல் சிரிக்கிறார். இப்போ எந்த ஆதாரமும் அவர்கள் தரவில்லை. நீதிபதி இந்த வழக்கு விசாரணையை முறையாக நடத்தலை. தர்கா தரப்பு கவுண்டர் ஃபைல் பண்ண வாய்ப்பு இல்லை, அதே போல் வக்ஃபோர்டு தரப்பு கவுண்டர் ஃபைல் பண்ண வாய்ப்பு இல்லை. எதுவுமே கொடுக்காம அவசரத்தில் அவர் போர்ட்ஃபோலியோ லாஸ்ட் டே 28ஆம் தேதி, நவம்பர் 28ஆம் தேதி அவர் போர்ட்ஃபோலியோ முடியுது. 1ஆம் தேதி வேற ஜட்ஜு அவசரமாக அன்னைக்கு முடிச்சு 1ஆம் தேதி தீர்ப்பு சொல்லிட்டாரு. 3ஆம் தேதி ஏற்றலைன்னா உடனே சிஎஸ்எஃப், உடனே 5ஆம் தேதி ஒரு ஆர்டரு, 9ஆம் தேதி ஒரு ஆர்டரு, டெய்லி இந்த கேஸை மட்டும்தான் அவர் பார்க்குறாரு. இன்ன வரை ஏற்றலைன்றது அவருக்கு பெரிய வருத்தமாக இருக்கான். இப்படி நீதித்துறையாக இருந்தால் அரசியல் சட்டத்தை பின்பற்றினால் நாம் யாரும் ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாது. அதே போல் அரசு நிர்வாகம் அப்படி இருந்தால் நம்ம யாரும் ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாது. நீதித்துறை சங்கித்துறையாக மாறினால், நீதிபதிகள் அப்படி வெளிப்படையாக தங்களை காட்டி கொண்டால் அதற்கான எதிர்வினை தமிழ் சமூகத்தில் இருந்தே தீரும். இந்த மதுரை மன்னனையும் கடவுளையும் கேள்வி கேட்டதாக சொல்லக்கூடிய மண். நாங்கள் எல்லோரையும் கேள்வி எழுப்போம், போராடுவோம். எத்தனை கச்சிராஜா, சாமிநாதன்கள், RN ரவி வந்தாலும் மதுரையை, திருப்பரங்குன்றத்தை ஒருபோதும் அயோத்தியாக மாற்ற முடியாது. உங்களின் சங் பரிவார அமைப்பின் கல்லறை மதுரையில் தான் கட்டப்படும். நன்றி.